வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு சத்தான முருங்கைக்கீரை கடையல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. அடுத்து இது கூட க்ளீன் பண்ண 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இது கூட 10-12 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், இல்லாட்டி ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை கடையலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும், இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்தோம்னா கடையல் புளிப்பாக இருக்கும். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். இந்த கீரை நல்லா கரெக்டாக கடையிற அளவுக்கு ஓரளவு சாஃப்டாக வெந்து வரட்டும். மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். சப்போஸ் வெந்துட்டு இருக்கும்போது தண்ணி பத்தலைன்னா அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. பருப்போடு சேர்ந்து கீரை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் கடையிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீரை எதுக்கு மேலேயும் வேக வைக்காதீங்க. வேக வச்சோம்னா கீரையோட கலர் மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ சூடாக இருக்கும்போதே இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரைக்கு கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். கீரையை நான் இப்போ ஒரு மண் பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி மண் பாத்திரம்னா கீரையை கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மத்தை வச்சு கடைய போகிறேன். அதே மாதிரி கீரை சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிடணும். அப்போ தான் நல்லா ஈஸியாக கடைய முடியும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மத்து இல்லைன்னா நீங்கள் கீரை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விப்பரில் போட்டு விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. கீரையை கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்தோட கலரும் பொன்னிறமாக வரணும். அடுத்து இது கூட கட் பண்ண 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. தாளிப்பை இந்த கீரையில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். டேஸ்டான சத்தான முருங்கைக்கீரை துவரம்பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை தோசை பண்ண போகிறோம். 2 கப் தோசை மாவும் 1 கைப்பிடி அளவு க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வதக்கி பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பூண்டு, இந்த பூண்டு பச்சை மிளகாய் 2ஐயும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்ச 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துட்டு கீரையை 1/2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கீரை வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 10 போல மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மறுபடியும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 4 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம எடுத்து வச்ச தோசை மாவோட சேர்த்துடலாம். இதில் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை ஊற்றுறதுக்கு மாவு தயாராகிடுச்சு.
தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரு டிராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஊற்றிக்கோங்க. நான் வந்து மெல்லிசா விடுறேன். இந்த மாதிரி மெல்லிசா விட்டோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய் விட்டாலுமே ரொம்ப நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். இந்த முருங்கைக்கீரை தோசை ஒரு ஹெல்த்தியான தோசை. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே இந்த கீரையை வதக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த சைடும் வெந்துருச்சு. தோசையை எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை தோரம்பருப்பு குழம்பு பண்ண போகிறோம். ஸ்டவ்ல ஒரு மண் பாத்திரம் போட்டிருக்கேன். இதில் 2 கப் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு சின்ன கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 கைப்பிடி அளவு இருக்கும். 50 கிராம் தோரம்பருப்பை கழுவிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பருப்பு வந்து வேகமாக வெந்துடும். நீங்கள் ஊற வைக்காமையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 3 கட் பண்ண பூண்டு. இதில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறது சின்ன வெங்காயம். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து விட்டுறலாம். இந்த பருப்பு வந்து வெந்து வரட்டும். ரொம்ப குழைய வேகக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு நல்லா மலர வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். குழைய வேக விட்டுறக்கூடாது. அடுத்து இதில் க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கீரை இந்த பருப்போடு சேர்ந்து வெந்து வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை கரெக்டாக வேக வச்சுக்கணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ரொம்ப வெந்துச்சுன்னா கீரையோட கலர் மாறி அதனுடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. முருங்கைக்கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இது கூட கீரை சூடாக இருக்கும் போதே 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கீரை வேகும் போது சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கீரை வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில தான் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு கீரை கடையிற மத்தை வச்சு கீரை சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிடலாம். கீழே இறக்கி வச்சு கடைஞ்சிடலாம். கீரை சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிடணும். இந்த மாதிரி மத்தில் கடையிலன்னா நீங்கள் கீரை ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விப்பரில் விட்டு விட்டு அரைச்சிக்கணும். கடைஞ்சாச்சு. முருங்கைக்கீரையை மற்ற கீரை மாதிரி நல்லா நைஸாக கடையக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கீரையை வேற கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துட்டு மீதி உள்ள 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வாசனை வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா தான் கீரை வந்து வெங்காய வாசனையோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை வந்து கெட்டியாக இருக்குது. நம்ம சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இதுக்கு வந்து சூடான தண்ணி சேர்க்கணும்.
பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சூடான தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை துவரம்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பாசிப்பருப்பு வேகமாக வெந்துடும். இதை இந்த கடாயில் சேர்த்துட்டு அது கூட 3/4 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பருப்பு குழையாம மலர வேக வச்சுக்கணும். ஓரளவு சாஃப்டா வேகணும், குழையக்கூடாது. கூட்டில் சேர்க்கறதுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, மலர வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறக்கூடாது. இப்போ இந்த பருப்பை தண்ணியோட தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், 4 பொடியாக நறுக்கின பூண்டு, கூடவே கட் பண்ண ஒரு காஞ்ச மிளகாய். நான் இதில் பூண்டு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. 3 கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தண்ணி போட்டு கீரை அதனுடைய கலர் மாறாமல் நல்ல கிரீன் கலர்லேயே இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும். அதை அது கலர் மாறுற அளவுக்கு வேக விடக்கூடாது. அந்த மாதிரி வேக விட்டோம்னா கீரையில் உள்ள சத்தும் போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கீரை நல்லா வெந்துச்சு. இப்போ பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை கப் போல தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கீரை, நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு, தக்காளி, சாம்பார் தூள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷமா எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்துருச்சு. அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு கூட்டு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இதுவரை நான் உப்பு சேர்க்கலை. கீரைக்கு ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தோம்னா கீரை சாப்பிடும்போது ஹாட்னஸ்ஸாக கடுப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. அதனால கடைசியாக கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க, தேவைக்கு தகுந்தபடி. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும், போதும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போயிடும். இதே மெத்தடில் நீங்கள் முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான முருங்கைக்கீரை கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.